செம்ம மாஸ் சார். மத ஒற்றுமையை பற்றி எடுத்துக்கிறாங்க சார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் இந்தியர்கள் மொத்தம் நல்லா எடுத்துக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பர், ஐஸ்வர்யா டைரக்ஷன் சூப்பர். ஒரு நெழிவு சுயிலாக ஃபுல்லாக பார்த்தேன் சார். ஒரு சத்தியமாக இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியார். ஃபைட்லேருந்து ஆக்டிங்ல எல்லாம் சூப்பர் சார். சூப்பராக இருக்குது. தலைவர் வேற மாதிரி. இது மதத்தை ஏற்றுக்கிறாங்க படம். எல்லாமே ஒரே மதம், ஒரே சாமி, ஒரே கடவுள்ன்ற மாதிரி எடுத்து காமிச்சிக்கிறோம். ஐஸ்வர்யா மேடம் சூப்பராக எடுத்துக்கிறாங்க. தலைவருக்கோசரம் தான் பெங்களூர்லேருந்தே வந்துக்கிறோம். வேற மாதிரி தலைவர் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா சூப்பராக இருக்குது. தலைவர் எந்த படத்துல இல்லாமல் இந்த படத்தில் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதே போது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான். இந்து முஸ்லீம்ஸ் நம்ம யாரும் வெளியே கிடையாது. இது நம்ம நாடு, இது நம்ம மண், நம்மளுக்கு தான் இது உரிமை. நம்மளை யாரும் இங்கேருந்து வெளியே போக சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு தலைவர். சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. 74 வயசில் சூப்பராக அருமையாக நினச்சிருக்கு. சூப்பராக இருக்குது தலைவர். வேறு ஒரு சீனாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இல்லை புல்லாக வராரு புல்லாக காட்டுறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு, புல்லாக தான் வராரு தலைவர். அருமையாக இருக்குது. அதில் அதான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா எதனா ஒரு பப்ளிசிட்டி எதனா ஒன்று யாரும் ஒன்று சொல்ல வேண்டியதான். ஆனால் நல்லா இருக்கு. சூப்பர் படம். நீங்களே பார்க்கணும், பார்த்தாலும் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. அதான் மத நல்லெண்ணிக்கை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இது கேமியோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் எல்லாமே எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். இது எல்லாமே எல்லாமே சூப்பர் ரோல். எல்லாமே எல்லாமே சென்டிமெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் போர் எங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆமாக்கா, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. தலைவர் கலக்கினார். இது கிளியர் ரஜினிகாந்த் மூவி. செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஷ்ணு விஷால் ஹீரோ, ஆனால் செகண்ட் ஹாஃபில் தலைவர் தான் ஹீரோ. ஏஆர் ரஹ்மான் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. தேங்க்யூ. மொய்தீன் பாயா வாழ்ந்திருக்காரு. பண்ணலை, அவர் முஸ்லீமாவே வாழ்ந்திருக்காரு. தேங்க்யூ. படத்தில் இந்து முஸ்லீம் யூனிட்டி, இந்தியா பாகிஸ்தான்லேருந்து வெளில வந்த இந்துஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்தியன்ஸு அப்படின்றத வெளியே சொல்லியிருக்காங்க. ஓவரால் 9 out of 10 ரேட்டிங். அருமையாக இருக்குது படம். நல்லா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக எடுத்திருக்காங்க படம். அருமையான படம், நல்லா தரமாக இருக்குது. தலைவர் கெஸ்ட் ரோல் கிடையாது, படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. படம் அருமையாக இருக்குது. மெசேஜ் நல்லா இருக்குது. படத்துடைய சொல்ல வந்த மெசேஜ் அருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் கரெக்டாக ஜனங்களுக்கு போய் சேரணும். நல்ல ஒரு தரமான படம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது படம் அது கதை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்படி கிடையாது. கதையை வேறு எதிர்பார்த்து போகிறவங்களோட அருமையாக இருக்குது படம். இது நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா மெச்சூரிட்டாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்லா மெச்சூரிட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரோல் அருமையான ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ஐஸ்வர்யா ஜெயிச்சிட்டாங்க. இந்த படம் மூலயமா அருமையான படத்தை கொடுத்து அவங்க ஸ்டாண்டாக நின்ட்டாங்க. நல்ல படம். மியூசிக் சொல்லவே வேணாம், அருமையாக பண்ணியிருக்காரு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. காமெடி மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே படம் அருமையாக இருக்குது. நல்ல மெசேஜ், மக்களுக்கு தேவையான மெசேஜ். நல்லா இருக்குது சார். மத நல்லிணக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜா நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் நல்லா காமிச்சிருக்காரு. நல்ல கருத்துக்களை சொல்கிறார் ரஜினி சார். ஸோ இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வர மாதிரி படங்கள்லாம் வரவேற்கணும். நல்லாவும் இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் தலைவருக்கு குறைச்சலே இல்லை, அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா பிரமாதமாக இருக்கு. அதான் படத்தை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வந்து நல்லா சூப்பராக பார்க்கலாம் சார் படத்தை. எங்கேயுமே போர்லாம் அடிக்கல சார். நல்ல கருத்துக்கள் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சமூக ஒற்றுமை அதை பற்றின படம். எல்லாருமே ஒரே சமூக ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி படம். எல்லாருமே நல்லா இருக்காங்க சார். கொஞ்சம் நீங்கள் வந்துங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே நடித்த மாதிரி தெரியல, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராப்ளமேட்டிக் இல்லாத படம். கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கே வரும்போது மசாலா டைப்பில் வரக்கூடாது. படம் வந்து என்ன சொல்கிறாங்க கடைசியில் அதுதான் யதார்த்தமாக இருக்குது படம்.